பகவான் அப்புறம் முதல்ல குரு, ஆச்சாரியன்லேருந்து தான் அப்புறம் அவர் காமிச்சது தான் தெய்வம். கச்சித் குரும்ச்ச விருத்தாம்ச்சே தாபசாம் தேவதா திதின்னு இங்க கச்சித் சர்க்கத்திலையும் சுவாமி கேட்கிறா, நித்தியம் வசிஷ்டரை போய் நமஸ்காரம் பண்றியா பரதா? கச்சித் குரும்ச்சே, உன் தேசத்துல வயசான வாழெல்லாம் போய் சேவிக்கிறையா? விருத்தாம்ச்சே, விருத்தாள்னா ஏதோ குட்டிச்சவருக்கு வயசானா போல இருந்தா போறார், தர்மம் தெரிஞ்சவாள் தான் வயசானவாள். நதே விருத்தா ஏன வதந்தி தர்மம் அப்படிங்கிறாள் மகாபாரதத்துல போய் சபா பருவாலே. தர்மம் தெரியாதவன் வயசு எத்தனை ஆனா என்ன, 70 வயசு ஆச்சு 80 வயசு ஆச்சு, ஒரு தர்மம் தெரியல சந்தியாவந்தனம் தெரியலன்னால் அவனை மதிக்கணும்னு அவசியம் இல்லை. இத்தனை வருஷங்களா வாழ்ந்து தானும் எடுத்துக்காட்டா இருந்து நல்ல காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாலானால் கட்டாயம் போய் அவளை சேவிக்கணும். கச்சித் குரும்ச்ச விருத்தாம்ச்சே தாபசானே, மகாமந்திரங்களை அனவரதமும் ஜபிச்சின்றி ஏகாதசியாதி விரதங்கள் இருக்கிறவாள். ராமாயண பாராயணமே தபஸு தான். தாபசானே தேவதா திதினே, தேவதைகளை போய் நமஸ்காரம் பண்றியா? பிராமணால நமஸ்காரம் பண்றியா? சைத்யாம்ச்ச சர்வான் சித்தார்த்தானே, அரச மரம் முதலிய மரங்களை போய் நீ சேவிக்கிறையாங்களா? சைத்தியம்னு பேர் மரங்களுக்கு. அரச மரம் முதலியவைகளை போய் சேவிக்கணும். அதனாலதான் கோவிலோடு சேர்த்து சேர்த்து வச்சிருந்தா. பிள்ளையார் கோயிலாக இருந்தா கூட அரச மரத்தோடு சேர்த்து ஏன் வச்சிருந்தால்னால் அதுவும் பூஜிக்க வேண்டியது. அஸ்வத்த சர்வ விரக்ஷானாம்னு அரசமரமாக நான் இருக்கேங்கிறார் விபூதி யோகத்திலே பகவான். மரங்களை சேவிக்கணும். அரச மரம், அத்தி மரம், நெல்லி மரம், பொரச மரம், இதெல்லாம் தெய்வாம்சம் உடையதான மரங்கள். 3 இலையா வருதே பொரச மரம். தேவதைகள்லாம் ஒரு சமயம் பூலோகத்துல காயத்ரியினுடைய அர்த்தத்தை விசாரிச்சாலாம் புரசமரத்தினுடைய அடியிலே. அது வரைந்த ஒரு இலையா தான் இருந்துதான். தஸ்மாத் த்ரீணி த்ரீணி வை பர்ணஸ்ய பலாசானி, வேதம் போய் சொல்றது பிராமணத்துல இந்த கதை. யாருக்கும் தெரியாத ரகசியமா இந்த காயத்ரி மந்திரத்தை விசாரிக்கிறதே 3 பாதம் இல்லையா காயத்ரி, அதை புரசமரம் கேட்டுடுதான். கேட்டதுனால அன்னியிலேருந்து 3 இலையா வர ஆரம்பிச்சது புரசமரத்துல அப்படிங்கிறது வேதம். தஸ்மாத் த்ரீணி த்ரீணி வை பர்ணஸ்ய பலாசானி, அதுலேருந்து தான் 3 இலையா ஆச்சான். காயத்ரியினுடைய அர்த்தம் தெரிஞ்சுன்னு தான் புரசமரம். அதனால காயத்ரியினுடைய அம்சம் பலாச மரம். அஸ்வத்தம் நாராயணனே, பில்வ விருட்சம் மகாலட்சுமியே அங்கங்க. அதனால தான் ஆலயங்கள்லையும் க்ஷேத்திரங்கள்ல க்ஷேத்திர விருட்சம்னே வச்சிருக்கா. விரக்ஷங்களும் பூஜிக்க வேண்டியது. பிரதட்சணம் பண்ணி வந்தோமானா இப்போ ஜம்புகேஸ்வரர் கோவில்னு சொன்னா உள்ள நாவல் மரம் இருக்கு. நாவல் மரம் கர்ப்பகிரகத்தை ஒட்டியே இருக்கு. அது அடியில தான் இருக்கார் ஜம்புகேஸ்வரர். ஜம்புன்னா நாவல் பழம். கபித்த ஜம்பூபல சாரபக்ஷிதம்னு கணபதிக்கு கூட சொல்றோம் இல்லையா? நாவல் பழம் அவருக்கும் ரொம்ப பிரீத்தி. நாவல் மரத்தினுடைய அடியில இருக்கார். பதரின்னா இளந்த பழம். பதரி விரக்ஷத்தினுடைய அடியில இருக்கார். அதனாலதான் பதரிகாசிரமநாதர், பதரிநாதர். இளந்த மரத்தினுடைய அடியில இருக்கார். காஞ்சிபுரம் போனோமானா ஏக அம்ர வனேஸ்வர், ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரருங்களா, ஏக ஆம்ரவனேஸ்வரர்னு பேர். ஆம்ரம்னா மாம்பழம். இங்கேயும் இருக்கார். மாந்துரைய அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலையும் ஆம்ரவனேஸ்வரர் இருக்கார். இங்கே ஆம்ரவனேஸ்வரர், அங்க ஏக ஆம்ரவனேஸ்வரர். அவருடைய விரக்ஷத்துல ஒரே ஒரு மாம்பழம் தான் பழுக்குமா சீசனுக்கு. ஏக ஆம்ரவனேஸ்வரர் அதனுடைய அடியில தபசு பண்ணிட்டு இருக்கார் ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு. ஒரு ஆலயங்கள்லையும் விரக்ஷத்தோட தர்ப ஒரு க்ஷேத்திரத்துல க்ஷேத்திர விரக்ஷம். எந்த கோவில் எல்லாரும் ஓடுறா, ஜோசியால் சொன்னாலும் போறாள். ஆனா அது எந்த கோவில்னு அந்த கோவில்ல அதை பார்த்தாலான்னு தெரியாது. திருநள்ளார் க்ஷேத்திரம் இருக்கே, உள்ள தர்பாரண்யேஸ்வரர்னு பேரு சுவாமிக்கு. பிரகாரத்துல வந்தோமானா தர்ப புல்லு தான் அங்க க்ஷேத்திர விரக்ஷம். தர்பாரண்யேஸ்வரர்னு பேர். வாசம் வரைக்கும் போயிடுறாள் சனீஸ்வரரை பார்க்கறதுக்கு. ஒரு 4 தப்படி உள்ள போனா தர்பாரண்யேஸ்வரர் இருக்கா. அங்க ஏகாந்தமா இருக்கு. எப்ப கூட்டம் வருதோ என்னவோ, நம்ம முன்னாடி போயிருந்த காலம் பார்த்தோம்னா வாசல்ல கூட்டமா இருக்கும். தர்பாரண்யேஸ்வரர்கிட்ட யாருமே இருக்க மாட்டா. அங்க 4 பேர் இருந்தா பெருசு முணுக்குன்னு தீபம் எரிஞ்சுன்னு இருக்கும். இங்கே பாலாபிஷேகமா அமக்கலப்படும். ஏன்னா கையை காலம் முறிச்சிருவார்னா தான் பயம். சுவாமியா இருந்தா கூட சாத்விகமா இருக்கார். காட்டுல மத்தியில இருக்கார் தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னா அவர்கிட்ட என்ன முதல்ல பிரவருத்தி வரணும். நவகிரக ஸ்தலம் 9மே
அந்த கிரகங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டு பரமேஸ்வரன் ஆராதிச்சு நிவர்த்தியான க்ஷேத்திரம். சூரியனார் கோவில்லேருந்து ஆரம்பிச்சு, திங்களூர்லேருந்து ஆரம்பிச்சு, வைத்தீஸ்வரன் கோவில்லேருந்து ஆரம்பிச்சு, எல்லாம் நவகிரக ஸ்தலம்னு போறாலே சிவக்ஷேத்திரம் தானே எல்லாம். அங்க இருக்கிற சுவாமியை ஆராதிச்சு தான் அந்த கிரகத்துக்கே சிரமம் நிவர்த்தியாச்சு. இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போறேன்னு வச்சுப்போம், ஒரு வைத்தியம் ஆஸ்பத்திரிக்கு போறேன், ஆனால் டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ணி போயலா, பேஷண்ட்டிட்ட வைத்தியம் பண்ணி போயலா? வந்த பேஷண்ட்டியே சேர்த்த கையை பிடிச்சி பாருங்கோ, சேர்த்த மாத்திரை எதிர எழுதி கொடுங்கன்னு பேஷண்ட்டிட்ட கேட்பேலா? ஒரு சிம்பிளாக கேட்குறேன் உங்களண்ணா, வெளியில் இருக்கிற அந்த வராண்டால பேஷண்ட்டியே மருந்து எழுதி வாங்கிட்டு வருவேலா? டாக்டர்கிட்ட போய் வாங்கிப்பேலா? கிரகங்களுக்கே ஒரு சிரமம் வந்து பரமேஸ்வரன் ஆராதிச்சு அந்த க்ஷேத்திரத்துல கிரக அவளுக்குள்ள சிரமம் நிவர்த்தி ஆயிருக்குன்னு அங்காரகன் ஆராதிச்ச க்ஷேத்திரம் வைத்தீஸ்வரன் கோவில், சூரியன் ஆராதிச்ச க்ஷேத்திரம் சூரியனார் கோவில். அங்கே இருக்கு இல்லையா கஞ்சனூர் சுக்ரக்ஷேத்திரம்.